everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nitya. So இன்னைக்கு வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து வெரி பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி எட் ஒரு க்ளோவான ஒரு மேக்கப் லுக் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆல்சோ அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே நல்லா கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு வந்து பார்த்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக மேக்கப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ஸ் இட் இஸ் அ க்ளோ மேக்கப், நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்தே நமக்கு அந்த ஸ்கின்னோட க்ளோவில் வந்து டார்கெட் பண்ணணும். ஸ்கின் கேர் நீங்கள் தரவாக முடிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த மேலே மேக்கப் வந்து ஸ்கின்னோட செட்டில் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி விளையாடுனா மேக்கப் ஒரு லேயர் தனியாக, ஸ்கின் நம்ம தனி லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேக்கே ஆகாத மாதிரி இருக்கணும்னா நீங்கள் ஸ்கின் கேரில் வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களுடைய மேக்கப் நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது க்ளோ மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடிய அந்த ஒரு இல்லுமினேட்டரோ ஸ்ட்ரோக் க்ரீமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட், லைக் அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கூட ஒன் சச் ப்ராடக்ட் தான். நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோடது, உங்களுக்கு சைடில் இமேஜும் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நிறையெல்லாம் எடுத்தால் ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக போட்டால் அசிங்கமாயிரும். ஸோ எங்கே தேவையோ அங்கே மட்டும் போடணும், லைக் ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில். ஸோ இது எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் லைட் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகுறது இந்த பிளேஸாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் போட்டால் நமக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேஸில் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸாக, லைக் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ இங்கே அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு அந்த க்ளோ வந்து கிடச்சிரும். ஸோ இது லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான், ரொம்ப ஹையண்ட் ப்ராடக்டை விட சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணவே வேணாம். ஏன்னா இது உங்களுக்கு அட் த எண்ட் மேக்கப் முடிக்கும் போதே வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கு ஆயில் வந்து செக்ரேட் ஆச்சு அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஃபேஸே வந்து ரொம்ப எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரு கரெக்டான க்ளோ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் என்னோடய ஸ்கின் டைப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். ஸோ இதை போட்டு என்னோடய மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஃபேஸ் ஃபுல்லாக எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிடும், அவ்வளோ க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு அது தேவை கிடையாது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் நல்ல ஒரு க்ளோ மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ஈவன் வித்தவுட் மேக்கப் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு போகலாம். ஜஸ்ட் லிப்ஸ்டிக்கோ ஐலைனரோ ஏதோ சம்திங் போட்டுட்டு நீங்கள் போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கு இத்தனைக்கும் நான் எடுத்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க இல்லையா. ஸோ இன்னும் அதிகமாக எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் பயங்கர க்ளோவாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா இல்லுமினேட்டர், இது மூணுமே சேர்ந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்னு தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து போர்ஸ் எல்லாம் அவ்வளோவா வந்து ஃபில் பண்ணாது. உங்களுக்கு அந்த க்ளோக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நரிஷ்டாகவும் ஸ்கின் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய போர்ஸ் இருக்குது. போர்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் விசிபிளாக இருக்கிறத வந்து கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ப்ரைமர். இதை நீங்கள் எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த எங்கே போர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சின்ஸ் இந்த மேக்கப் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான மேக்கப் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான மேக்கப். ஸோ புதுசாக மேக்கப் பண்ணுறவங்க வந்து எந்த மாதிரியான மேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்னால நான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் எடுக்கலை. ஸோ ஃபவுண்டேஷன் எடுத்தால் உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் கவரேஜ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு ஒரு ஆள் மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் மாதிரி ஹெவியாக ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பிபி ஒரு சிசி க்ரீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இங்கே நான் எடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து மார்ஸோட பிபி க்ரீம். ஸோ நிறைய பிபி க்ரீம்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் பர்டிகுலராக இந்த ஒரு பிபி க்ரீம் எதுக்கு அப்படின்னா கவரேஜ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது பிபி க்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஷேட் ரேஞ்சும் பெருசாக இருக்கவே இருக்காது. ஒன்லி ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஷேட்ஸ் வந்து இருக்கும். நிறைய பிராண்ட்ஸில் பெரிய பிராண்ட்ஸ்லேயுமே அப்படி தான் வச்சுருக்காங்க. பட் மார்ஸில் வந்து உங்களுக்கு டீப்பர் ஸ்கின் டோனுக்குமே வந்து பிபி க்ரீம் ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ப்ரைஸ் வைஸாக இருக்கட்டும் சரி, அதோட லாஞ்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும்.
ரொம்ப நேரத்துக்கு ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி இருக்காட்டின்னு கூட ஒரு டீசெண்டான அளவுக்கு ஸ்கின்ல வந்து ஸ்டே ஆகாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின் ப்ரெப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரைமர் எல்லாமே போட்டு இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராடக்டாக இருக்கும். இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் இதெல்லாமே வந்து மீடியமாக தான் கவர் ஆகிருக்கும், ஃபுல் கவரேஜ் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அட் த சேம் டைம் வந்து லுக் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லைக் இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஃபவுண்டேஷன் போட்டு பூசின மாதிரியெல்லாம் தெரியாது, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே எடுத்து என்னுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பியூட்டி பிளெண்டர் இல்லை ஈவன் ஹேண்ட்ஸில் கூட வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ப்ரஷில் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆல்சோ நீங்கள் ப்ரஷில் பண்ணுறப்ப உங்களுக்கு கவரேஜும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ என்டையர் ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் டாட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ ப்ராடக்ட்டை டேரெக்டாக வந்து ப்ரஷ்லையோ ஆர் ஸ்பஞ்சிலையோ எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இது ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் யூஸ்வலாக நான் போடுற ஃபவுண்டேஷன்லாம் அப்படியே என்னுடைய ஸ்கின் மாதிரி இருக்கும், என்னுடைய செகண்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த பிரைட்னஸ் வந்து தெரியுது. பட் ஸ்டில் இது வந்து பிபி க்ரீம் அப்படின்றதுனால இதோட கவரேஜ் எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வேர் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து ஓகே தான். உங்களுக்கு அந்த பிரைட்னஸான லுக் வேணுன்னா இங்கே ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டராக பார்த்து வாங்கிக்கலாம். ஃபோர்ஹெட்டில் ப்ராடக்ட் வந்து எப்போயுமே கம்மியாக போடுங்க. பிகாஸ் ஃபோர்ஹெட் எல்லாருக்குமே நமக்கு வந்து ஃபேஸை விட கொஞ்சம் டார்க்காக டேண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதிக ப்ராடக்ட் போட்டோன்னா ரொம்ப ஆடாக தெரியும். ஃபேஸ்க்கு எவ்வளோ ப்ராடக்ட் கூட போட்டுக்கலாம். பட் ஃபோர்ஹெட்டில் வந்து ப்ராடக்ட் கம்மியாக போட்டிங்கன்னா லுக் நேச்சுரலாக இருக்கும். ஸோ எவ்வளோ மினிமலான ப்ராடக்ட் எடுத்து போட முடியுமோ அவ்வளோ மினிமலான ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப லைட்டாக போட்டதுக்குமே இங்கேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதான் அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக வந்து ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணணும். ஸோ இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்குது, பட் நாட் தட் எவிடென்ட். ஸோ அந்த லைட்டாக அந்த ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த நேச்சுரல் மேக்கப்புக்கான கீயே. நீங்கள் ஃபவுண்டேஷனே போட்டால் கூட கொஞ்சம் ஷியர் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ சேம் ப்ராடக்ட்டை மறக்காமல் இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து சின்ஸ் இட் இஸ் அ பிகினர் மேக்கப், நான் வந்து அதிக ப்ராடக்ட் கன்சிலர் அது இதுன்னு போட்டு என்னோடய ஃபேஸில் பேக் பண்ண போகிறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப பேய் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க சேம் பிபி க்ரீமே கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்துக்கிறேன். லைக் எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். உங்கள் டார்க் ஸ்பாட்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை, எனக்கு டார்க் சர்க்கிள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சிடுறேன். ஸோ உடனே பிளெண்ட் பண்ணோன்னா அதில் கவரேஜ் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கூட நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். லைக் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ மீன்வைல் இந்த கேப்பில் நான் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ் போய் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பிகாஸ் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து டெடிக்கேட்டடாக இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள் மறக்காமல். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் ஆஃப் கேமரா என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ ஐப்ரோஸ் இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஹோல் லுக்குக்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரியாக நீங்களும் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து லுக் ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லா ஒரு ஃபினிஷ்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து பேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணாலும் இந்த ஐப்ரோஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபைண்டாக இல்லைனா ஃபேஸும் வந்து டிஃபைண்டாக அவ்வளோவா தெரியாது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ்டாக தெரியாது. அதுக்காக கம்பல்சரி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்சோ வந்து நான் கீழே வந்து போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பிபி க்ரீமே வந்து டேப் 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 பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ணி வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கீழே அந்த கண்ணுக்கே அந்த டெபாசிட் ஆகிருக்கிறது வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து இதுக்கப்புறம் வந்து டெபாசிட் ஆகாது அந்த இடத்துல. ஸோ இல்லைனா அந்த வரி இருக்கும் இல்லையா, ஸோ ஐ பேக்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு அந்த வந்து டெபாசிட் ஆகியிருக்கும். ஸோ இதை இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரியாக எந்த ஒரு க்ரீம் பேஸ் போட்டாலும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் பவுடர் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா வந்து நிறையவே பவுடர் வந்து பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் செக்ரெட் ஆகும்போது மேக்கப் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அதிக ஆயில் மெல்ட் ஆகும்போது மேக்கப்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபேஸ் மேக்கப்புக்கு. ஆல்சோ இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சின்ஸ் இட் இஸ் அ க்ளோயிங் மேக்கப், நான் வந்து காம்பேக்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா இன்னும் கவரேஜ் கிடைக்கும். ஆல்சோ வந்து
கொஞ்சம் திக் லேயராக நம்ம ஸ்கின்னில் உட்காந்த மாதிரி இருக்கும். நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கணும், ஆல்சோ க்ளோவோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டான டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து செட் ஆகாது. அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, லைக் தண்ணி ஃப்ளாஷ், வேறு லைட்டே இல்லை, ஒன்லி ஃப்ளாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ண போகிறோம் பிக்சர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃப்ளாஷ்பேக் கொடுக்கும். ஃப்ளாஷ்பேக்னால் லைக் பழைய ஆல்பம், பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து அப்படியே திட்டாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோ இல்லை வந்து நார்மல் டால்கம் பவுடரோ யூஸ் பண்ணால் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நேச்சுரல் மேக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக நான் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி லூஸ் பவுடர்லேயே வந்து உங்களுக்கு டின்ட்டோடவே இருக்கும். ஷேட் லைக் காம்பேக்ட் பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேடோடவே கிடைக்கும். நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளாஷ்பேக் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது. இப்போ பார்க்குறதுக்கு பவுடரியாக இருக்கும். அட் த எண்ட் உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிரும். ஸோ எனக்கு ஆயிலி ஸ்கின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பவுடர் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த க்ளோ வந்து டல்லாக டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. ஒன்ஸ் த மேக்கப் வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் எண்ட் ஃபினிஷ்டு லுக். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ மேக்கப் தான் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐ மேக்கப்புமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐஸ்க்கு மேலே வந்து அந்த டார்க் சர்க்கிள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே வந்து சேம் கான்செப்ட் லைக் நம்ம எப்படி பேஸ் மேக்கப் பண்ணமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீம் போட்டோம், பிபி க்ரீம் போட்டோம், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே பவுடர் வச்சு செட் பண்ணமோ சேம் ப்ராசஸ் நம்ம வந்து இந்த ஐலிட்ஸ்க்குமே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே வந்து டார்க்காக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஐஷேடோ எந்த கலர் பிக் பண்ணுறோமோ அதே கலர் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஐஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஸ்டெப் வந்து பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரியாக. இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐஸ் வந்தால் கூட பரவாயில்ல, கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பேர் ஐலிட்ஸில் இந்த மாதிரி கூட நீங்கள் ஐஷேடோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐஸ்லேயுமே நான் வந்து பிபி க்ரீம் போட்டு செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோலாம் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை, ரொம்ப தேவையில்லாத வேலை, அடிஷ்னலாக நிறைய பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஐலைனரோ ஐஷேடோ ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். பட் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் இஃப் யூர் ஒண்டர் நம்ம ஏன் ஐஷேடோ வந்து இதில் பலட்டில் பக்கத்துக்கு ஒரு கலராக இருக்குது, நம்ம ஐஸில் போட்டால் வேறு கலராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து ரீசனாக இருக்கும். ஆல்சோ வந்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த கன்சிலர் எல்லாமே போட்டிருக்கோம். பட் எனக்கு ரொம்ப எவிடென்ட்டான டார்க் சர்க்கிள் இல்லாததுனால அது வந்து கவர் ஆகிடுச்சு, க்ரே ஆகலை. பட் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக டார்க் பிளாக்கான டார்க் சர்க்கிள் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸும் வந்து ரொம்ப திக் பிளாக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மேக்கப் ஃபுல்லாக இப்போ நம்ம போட்ட மாதிரி பிபி க்ரீம் போட்டோன்னா அது வந்து க்ரே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணோம். அது கொஞ்சம் லைட்டாக பெரிய ப்ராசஸ் தான். பட் இது ஒரு பேசிக் மேக்கப்ன்றதுனால நான் வந்து பெருசாக போட்டு காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. பேசிக் ஸ்டெப் வந்து இதுதான் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு டுட்டோரியல். ஸோ அதனால் நான் வந்து கலர் கரெக்ஷனாக என்ன, யார் யாரெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போதைக்கு இவ்வளோ நம்மளோட மேக்கப் வந்திருக்கு. ஸோ ஐஷேடோ நான் ஒரு ஐஸில் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபெஸ்டிவ் லுக் ஐ லுக் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மேட் ஐஷேடோ, அதாவது ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் இருக்கிற ஒரு ஐஷேடோ வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ எப்போயுமே ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ஐஷேடோஸ் வந்து அவுட்டர் சைடில் நம்ம கொண்டே வரக்கூடாது. அது எல்லாமே சென்டர் ஐபால்ஸ்க்கு உள்ளவே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் மட்டும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மேட் ஐஷேடோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிற ஐஷேடோஸு. ஸோ இந்த மாதிரி ஐஷேடோவை இந்த மாதிரி கார்னரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ஐஷேடோவே வந்து கீழேயும் வந்து போட்டுக்கிறேன். லைக் நீங்கள் இந்த மாதிரி லோவர் ஐலிட்ஸில் போடுறப்ப உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள், அந்த ஐ பேக்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கவர் ஆகி ஐஸ் வந்து இன்னும் பாப்பப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை தரவாக வந்து பிளெண்ட் பண்ணிடணும். எங்கேயுமே திட்டாக தெரியக்கூடாது. நல்ல ஒரு சீம்லெஸ் பிளெண்ட் வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு கிளிட்டர் ஐஷேடோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஷிம்மர் ஐஷேடோஸ்ன்னு சொல்லுவோம். அதை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்டென்ஸாக அவ்வளோ இதாக வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். ஏன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தரவாக வந்து அதை ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அது நல்லாவே ஈவன் அவுட் ஆகிரும். ஸோ ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கல் ஐலைனர் வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காராக்கு அப்புறம் நான் வந்து காஜல்லாம் எதுவுமே வந்து போட மாட்டேன். ஐம் நாட் காஜல் பர்சன். ஸோ அதனால் டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்க்கு வந்து போயிடுவேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் காஜல்லாம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக திக் கோட்டிங் ஆஃப் காஜல் வந்து போட்டுக்கலாம். அதுவும் ஐஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ மஸ்காராவுமே அகைன் நல்ல
ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து டபுள் கோட் கொடுத்தீங்கன்னா லேஷஸ் வந்து இன்னும் திக்காக லாங்கராக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பேசிக்லி கொஞ்சம் திக் அண்ட் லாங் லேஷஸ் தான். ஸோ அதனால் எனக்கு சிங்கிள் கோட் கொடுத்தாலே வந்து நல்லாயிருக்கும், போதுமானதாக இருக்கும். ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டு லுக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து கிடையாது, இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஒரு பேசிக் மேக்கப்பில் வந்து இதுவே வந்து எனாஃபாக இருக்கும். ஸோ எக்ஸஸ் லிப் பாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட போகிறேன். ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் லுக் மாதிரி இருக்கனால நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட போகிறேன். அகைன் நீங்கள் டார்க் லிப்ஸ்டிக் போட நீங்கள் ஹெவியாக மேக்கப் பண்ண மாதிரி தெரியும். ஆல்சோ வந்து லுக்கும் இன்னும் என்ஹான்ஸாக தெரியும், இன்னும் நீங்கள் பிரைட்டராகவும் தெரிவிங்க. ஸோ எக்ஸஸ் லிப்பாக மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சேம் லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சமாக என் கையில் எடுத்து ப்ளஷ்ஷாக வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ ரெட் லிப்ஸ்டிக்காக இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஆக்சுவலி ரெட் லிப்ஸ்டிக் தான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியான ஒரு ப்ளஷ் ஷேட் வந்து கொடுக்கும். நீங்கள் வெரி லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ நான் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு 4-5 டேப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அங்கங்கே டாட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இதை விட ஒரு ப்ரெட்டி பிங்க் ஷேட் உங்களுக்கு வந்து நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. உங்கள் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி ஒரு ரெட் ஷேட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளஷ்ஷாக போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ பிஃபோர் மேக்கப்பில் ஹைலைட்டர் இல்லாமல் எப்படி, ஹைலைட்டர் போட்டால் தான் லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். சும்மா ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஹைலைட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு பிம்பிள் இருக்குன்னா அது மேலே அப்ளை பண்ணிடாதீங்க. பிம்பிள் வந்து உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணி ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கொஞ்சமாக ஹைலைட்டர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்லேயோ இல்லை வந்து இந்த மாதிரி பிங்கி ஃபிங்கரில் எண்டுலேயோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இங்கே உங்களோட ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஐப்ரோஸ் இன்னுமே ஹைலைட்டடாக தெரியும். நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இல்லை. ஸோ அந்த இடம் மட்டும் பிரைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் ஃபேஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபேஸில் அந்த நல்ல ஒரு க்ளோ தெரியும். நீங்கள் அந்த காலர் போன்ஸில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்குள்ளே என்னோடய மேக்கப் வந்து நல்லாவே செட்டில் ஆகிரும். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபினிஷ்டு லுக். உங்களுக்கு இப்போ க்ளோ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த பேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த ஹைலைட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு மேக்கப் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறமா இன்னுமே அந்த என்ஹான்ஸ்டாக சூப்பராக வந்து தெரியும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து என்னுடைய அவுட்ஃபிட் மேட்ச் பண்ணி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இவ்வளோ டார்க்காக வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் நியூட் ஷேட்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த லுக் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், இந்த ஜுவல்லரி, இது எல்லாமே. அண்ட் இந்த அவுட்ஃபிட், இந்த ஜுவல்லரி, இது ரெண்டுமே வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்டுமான லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.